ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக சுருக்கத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, முக சுருக்கம் எதனால் வருது, அதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முகச்சுருக்கங்கள் என்பது நமக்கு வயதானதற்கான ஒரு இயற்கையான அறிகுறியாகும். இருப்பினும் சில காரணிகள் இந்த சுருக்கங்களை அதிகப்படுத்தி இளம் வயதிலே வயதான தோற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த பதிவில் முகச்சுருக்கங்களுக்கு வழிவகுக்கும் முக்கிய காரணிகளை தெரிந்து கொண்டு அவற்றை தடுப்பதற்கு உதவும் சில நடைமுறைகளையும் பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். முகச்சுருக்கங்களுக்கு வழிவகுக்கும் காரணிகள்னு பார்த்தீங்கன்னா, நாம் வயதாகும் போது சருமத்தின் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் உற்பத்தி குறைகிறது. இது சருமத்தை மென்மையாக்கவும் சுருக்கங்கள் ஏற்படவும் வழிவகுக்கும். சூரிய ஒளியில் உள்ள புற ஊதா கதிர்கள் சருமத்தின் சேதத்தை ஏற்படுத்தி சுருக்கங்கள் மற்றும் நிறமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அதிகப்படியான புகைப்பிடித்தல் சருமத்திற்கு ஆக்சிஜனேற்ற சேதத்தை ஏற்படுத்தி நுண்ணிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை அதிகரிக்கலாம். சிலருக்கு இயற்கையாகவே அதிகமான முக பாவனைகள் செய்வதால் நெற்றியில் சுருக்கங்கள், சிரிக்கும் போது கோடுகள் போன்ற சுருக்கங்கள் உருவாகலாம். இது தவிர சிலருக்கு மரபணு காரணமாகவும் இளமையிலே முகச்சுருக்கம் ஏற்படும். மேலும் சரியான சரும பராமரிப்பு இல்லாததால் சருமம் வறண்டு விரைவில் மென்மையாக்கி சுருக்கங்களை அதிகரிக்கக்கூடும். முகச்சுருக்கங்களை தடுக்கும் நடைமுறைகள் பார்க்கலாம். சூரிய ஒளியிலிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாப்பது முகச்சுருக்கங்களை தடுப்பதற்கான மிகவும் முக்கியமான வழியாகும். எனவே தினசரி வெளியே செல்லும் போது SPF 30 அல்லது அதற்கு மேற்பட்ட SPF அளவு கொண்ட சன்ஸ்கிரீனை பயன்படுத்தவும். அதிகமான புகைப்பிடிப்பது சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது, சுருக்கங்களை அதிகரிக்கும் என்பதால் உடனடியாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவது நல்லது. இது சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுருக்கங்களை குறைக்க உதவும். உங்கள் சரும வகைக்கு ஏற்ற முகப்பரு பராமரிப்பு பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்கள். ஒரு மென்மையான கிளிசரின், மாய்ஸ்சரைசர் மற்றும் சன்ஸ்கிரீன் ஆகியவற்றை தினமும் பயன்படுத்தவும். வாரத்திற்கு ஒரு முறை ஸ்க்ரப் செய்வது, ஃபேஸ் மாஸ்க் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சருமத்தை என்றும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கலாம். இது தவிர சத்தான உணவுகளை உட்கொண்டு போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றை செய்து வந்தாலே சருமத்தின் ஆரோக்கியம் மேம்படும். இதனால் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். அதே நேரம் ஏற்கனவே இருக்கும் சுருக்கங்களை குறைக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் உதவும். இறுதியாக, நீங்கள் முயற்சிக்கும் எந்த யுக்திகளும் உங்களுக்கு பயனளிக்கவில்லை எனில் ஒரு சுகாதார நிபுணரை அணுகி மருத்துவ சிகிச்சை பெறுவது நல்லது. இதன் மூலமாகவும் விரைவாக உங்களது முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்க முடியும். எப்பயும் நம்ம இளமையாக இருக்கணும்னா நம்ம சருமத்தில் காணப்படுற கொலாஜன் என்ற தனிமம் நம்ம இளமையாகவும் வைத்திருக்க அத்தியாவசியமானதுன்னே சொல்லலாம். கொலாஜன் என்பது நம் உடலில் காணப்படும் இயற்கையான புரதம். இது நமது சருமத்தை தவிர நகங்கள் மற்றும் முடியின் ஆரோக்கியத்திற்கு பொறுப்பாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புரதம். சருமத்தை இளமையாக வைத்திருக்க டயட்டில் புரத உணவின் அளவை அதிகரிக்க வேண்டும். நமது உடலில் உள்ள திசுக்களை உருவாக்க புரதம் உதவுகிறது. இது தவிர நமது கொலாஜன் அளவை அதிகரிப்பதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிலும் தாவர அடிப்படையிலான புரதம் சருமத்திற்கு அதிக நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெட்டினோல் நிறைந்த கிரீம்கள் நமது தோலில் உள்ள கொலாஜின் அளவை அதிகரிக்க செய்கிறது. இதனால் நமது சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் பருக்கள் பிரச்சனை குறைகிறது. இதனை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் நமது சருமத்தில் உள்ள செல்கள் அதிகரிக்கும். எனவே உங்கள் சருமத்தை பராமரிக்க ரெட்டினோல் உள்ள கிரீமை தினமும் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை என்பது நமது சருமத்தின் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். தினமும் 7 to 8 மணி நேரம் தூங்காமல் இருப்பது நமது சருமத்தை பாதிக்கிறது. இது தவிர நமது கொலாஜன் அளவையும் பாதிக்கிறது. எனவே 6 to 7 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரும பராமரிப்பு. சருமத்தை பராமரிக்க சிறந்த நேரம் இரவில் தூங்கும் முன் சருமத்தில் ஏதேனும் மாய்ஸ்சரைசிங் கிரீம் அல்லது எண்ணெய்களை தடவி கொள்ளும் பழக்கம் இருக்கட்டும். அது உங்கள் சருமத்தை நீண்ட நேரம் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்.